மனிதன் உயிர் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? நோய் நொடியின்றி வாழ வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு நம்ம வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நோய் இருக்குது, அதை தீர்க்கணும். எப்படி தீர்க்கிறது? சித்த வைத்தியத்தால் மட்டுமே முடியும். அடித்து சொல்ல முடியும். டாக்டர்களுக்கு கொண்டு அறுத்து நம் உடம்பினை கத்தி போட்டு அறுக்கிறோம் என்றால் மீண்டும் பிரச்சனைக்கு உள்ளாகிறோம். பிரச்சனை மேல் பிரச்சனையை வளர்த்து கொள்ளத்தான் அது உதவும். முடிவு வராது. ஆண்டவன் படைச்ச உடம்ப அறுக்கிறதா நியாயமா? எங்கேயோ நீ தவறு செய்கிறாய். அதனால்தான் உன் உடம்பை அறுக்க வேண்டிய சூழ்நிலையை ஆளாக்கப்படுகிறாய். அதுதான் நோய் வருகிறது காரணம். உனக்கு நோய் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இறைவன் துணை இருப்பான் என்ற நம்பிக்கையோடு இரு. இறைபக்தியோடு இரு. எல்லாம் நல்லவையாகவே நடக்கும். மருந்து கூட ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் உனக்கு. எந்த காசும் தேவையில்லை ஐயா. நீயாக இரு. அதுவாகவே கிடைக்கும். நாம் மாறி இருந்தோம் என்றால் சிக்கல்களையும் இன்னல்களையும் சந்தித்து ஆக வேண்டும். இது நாட்டு மக்களுக்கு சித்தர்கள் கூறிய வார்த்தைகள். நான் எதுவும் செய்யவில்லை, நான் எதுவும் சொல்லவில்லை. சித்தர்கள் கூறியதை உலகிற்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை. அவ்வளவுதான். சித்தர்கள் கூறியதை நான் நிறைவேற்றுகிறேன், அவ்வளவுதான். அதற்காக ஏதோ என்று நினைக்க வேண்டாம். சித்தர்கள் கூறியதை நான் உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் சித்தர்கள் கூறும் அந்த செடியினை வளர்த்து உடம்பினை வளர்த்து கொள்ளலாம். ஒன்றும் தவறில்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும். ஓம்